வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். சாசன் கழிவுநீர் குழாய் சம்பந்தமான தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை செயல்படுத்த வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நல நிர்வாகிகள் புகார். தமிழகத்தில் ஆணவ படுகொலையை தடுத்திட வலியுறுத்தி புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். ஷசன் கழிவுநீர் குழாய் சம்பந்தமான தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை செயல்படுத்த வேண்டியும் உத்தரவை டீல் பேசும் கட்ட பஞ்சாயத்து நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரிடம் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நல சங்க நிர்வாகிகள் நேரில் புகார் அளித்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நல சங்கத்தின் தலைவர் குமார், துணைத் தலைவர் ஆனந்தன், பொருளாளர் சேகர், இணை செயலாளர் பிரகாஷ் மற்றும் நிர்வாகிகள் இன்று புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் காலாப்பட்டு மாத்தூர் சாலையில் உள்ள காசன் சோலாரா ஆக்டிவ் ஃபார்மா சயின்ஸ் என்ற தனியார் மருந்து தொழிற்சாலையில் கடலில் துண்டித்து விடப்பட்ட கழிவுநீர் குழாய் மீனவர்களின் வலைகளில் சிக்கி வலைகளை சேதப்படுத்தி உள்ளது. வலையிழந்த மீனவர்கள் கம்பெனி நிர்வாகத்திடம் இழப்பீடு கேட்டும் வழங்காததால் சங்கம் சார்பில் 2022 தேசிய மனித உரிமை ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்து வழக்கின் காரணமாக தேசிய மனித உரிமை ஆணையம் ஆகஸ்ட் 22ஆம் தேதியன்று வழங்கப்பட்ட வழக்கின் தீர்ப்பில் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய்களை 8 வாரத்தில் வெளியே எடுக்க மாவட்ட நீதிபதிக்கு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவின் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட நீதிபதியும் அப்பொழுதைய மாவட்ட ஆட்சியருமான வல்லவன் கடந்த 25/4/2023 புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறையின் உறுப்பினர் செயலருக்கு உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவின்படி புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கம்பெனி நிர்வாகம் மீனவ கிராம பஞ்சாயத்து அமைப்பிடம் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிய டைப்லைனை புதைத்துவிட்டு எடுக்க தேவையில்லை என்ற கடிதத்தை சமர்ப்பித்து அமைதியாக இருந்தது. அதன் பின்பு மக்கள் நல சங்கம் சார்பில் சென்னை தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்த தீர்ப்பில் 3 மாதத்தில் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய்களை வெளியே எடுக்கவும் வலையிழந்த மீனவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் 7/4/2025 முன்பாக எடுத்த நடவடிக்கைகளை பட்டியலிடவும் உத்தரவிட்டது. ஆனால் உத்தரவுப்படி இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. வலையிழந்த மீனவர்கள் இழப்பீடு கேட்டு புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறைக்கு தீர்மான கடிதம் அளித்துள்ளனர். பின்பும் வழக்கம் போல் புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறையின் அதிகாரிகள் கம்பெனி ஆதாயத்திற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதியாக உள்ளனர். இதனை பயன்படுத்தி காலாப்பட்டில் சிலர் கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டு கிராம பஞ்சாயத்து என்ற பெயரிலும் மக்கள் நல சங்கம் என்ற போலி பெயரிலும் குழாய்களை வெளியே எடுக்காமல் இருக்க கம்பெனி நிர்வாகத்திடம் 50 லட்சம் ரூபாய் கேட்டு டீல் பேசுவதாக உள்ளூர் வாட்ஸ்அப் குழுவில் செய்தி வெளியாகியுள்ளது. இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. எனவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுப்படி கடலில் உள்ள குழாய்களை வெளியே எடுக்கவும் வலையிழந்த மீனவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் தீர்ப்பாயத்தின் உத்தரவை டீல் பேசும் போலி நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதை கேட்ட மாவட்ட ஆட்சியர் உடனடியாக சம்பந்தப்பட்ட துறைக்கு உத்தரவிடுவதாக உறுதியளித்தார். இதேபோன்று புகார் கடிதங்கள் புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை உறுப்பினர் செயலருக்கும் மீன்வளத்துறை இயக்குநருக்கும் தலைமை செயலருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வாலிபரின் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளியை கைது செய்ய வேண்டும், தமிழகத்தில் ஆணவ படுகொலையை தடுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்து புதுவை சட்டக்கல்லூரி மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் கவின். ஐடி ஊழியரான இவர் கடந்த ஜூலை 27ஆம் தேதி திருநெல்வேலி பகுதியில் தனது காதலியின் சகோதரரால் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் வாலிபர் கவின் கொலை செய்யப்பட்ட வழக்கில் உண்மையான குற்றவாளியை கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், ஆணவ கொலையை தடுத்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் 75க்கும் மேற்பட்டோர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கையில் பதாகைகளை ஏந்தி தமிழக அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். ராஜ்பவன் தொகுதி வைத்திக்குப்பம் அருள்மிகு பச்சை வாழியம்மன் ஆலயத்தில் ஆடி திருத்தேர் விழாவை முன்னிட்டு பக்த கோடிகளுக்கு பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் தனது சொந்த செலவில் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி வைத்திக்குப்பம் அருள்மிகு பச்சை வாழியம்மன் ஆலயத்தின் ஆடி திருத்தேர் விழாவை முன்னிட்டு
பக்த கோடிகள் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கு பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தனது சொந்த செலவில் 1500 பேருக்கு வாழை இலை போட்டு வடை பாயாசத்துடன் அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சிகள் மாநில நிர்வாகிகள் லட்சுமி நாராயணன், தமிழ் மாறன், சாய் சுதாகர், ராயல் ஸ்ரீனிவாசன் மற்றும் செல்வகுமார், ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த ஜெயமூர்த்தி, ரவி, அருண்குமார், பாலா, பிரகாஷ், செல்வம், வீரமணி, முருகன், பாலமுருகன், மாலதி, பாக்கியா, வள்ளி, உமா மகேஸ்வரி, வீரம்மா, மகேஸ்வரி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் தமிழை கட்டாய பாடமாக வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது. புதுவையில் இன்று தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் புதுவை சட்டசபை அருகே தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு தமிழ் உரிமை இயக்க தலைவர் பாவானந்த் தலைமை வகித்தார். பொருளாளர் சுகுமாரன் வரவேற்றார். அமைப்பு செயலாளர் தீனா விளக்க உரையாற்றினார். பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வம் நோக்க உரையாற்ற நிர்வாகிகள் வீரமணி, வீரமோகன், மல்லிகா, சங்கரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ் வல்லன், இளங்கோ, முத்துக்கண்ணு துவக்க உரையாற்றினார். வேல்சாமி, ஆறு செல்வம், இனாமுல் ஹசன், தமிழ் நெஞ்சன், கபிலன், அப்துல்லா, நெடுங்கோ, வின்சென்ட் ராசு உள்ளிட்ட பலர் கண்டன உரையாற்றினர். திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா போராட்டத்திற்கு தலைமை வகித்தார். புதுவை அரசு 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் பாடத்தை கட்டாயமாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம் நாகமுத்து மாரியம்மன் ஆலய திருப்பணிக்கு தனது சொந்த செலவில் 1 லட்சம் ரூபாய் நிதியை பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி வாழைக்குளம் முனிசிபல் குடியிருப்பு பகுதியில் உள்ள அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் கோவில் திருப்பணிக்கு நிதி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தனது சொந்த செலவில் 1 லட்சம் ரூபாய் நிதியை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் நாகராஜ் முன்னிலை வகிக்க பாஜக மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த ரவி, மோகன் ராஜு, எழில் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பாஜக நிர்வாகிகள் தமிழ்மாறன், சாய் சுதாகர், ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் பிரகாஷ் செல்வம், வீரமணி, சந்தோஷ், ரெமோ, ஆகாஷ், பாலமுருகன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து பிரிவு நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடியின் கோரிக்கையை ஏற்று புதிய டிரான்ஸ்பார்மர்கள் அமைக்கப்படும் என்று மின்துறை உறுதியளித்துள்ளது. உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை, நேதாஜி நகர், முருகசாமி தோப்பு, தமிழ்தாய் நகர், உடையார் தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் அதை சார்ந்த சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக மின்னழுத்த குறைபாடு, அடிக்கடி மின் நிறைவு குறைவு போன்ற பிரச்சனைகள் பொதுமக்களை பெரிதும் அவதிப்படுத்தி வந்த நிலையில் இப்பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி தொடர்ந்து மின்துறை மற்றும் ஸ்மார்ட் சிட்டி அதிகாரிகளை சந்தித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வந்தார். தொடர்ந்து இன்று நடைபெற்ற சிறப்பு ஆலோசனை கூட்டத்தில் ஸ்மார்ட் சிட்டி தலைமை மின் அதிகாரி முரளி, மின்துறை செயற்பொறியாளர், ஸ்மார்ட் சிட்டி மின் அதிகாரி சுப்பராயன், உதவி செயற்பொறியாளர் முருகானந்தம், இளநிலை பொறியாளர் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பில் சட்டமன்ற உறுப்பினர் பல பகுதிகளில் டிரான்ஸ்பார்மர்கள் வைக்க தேவையான கட்டமைப்புகள் தயார் நிலையில் இருந்தும் இன்னும் டிரான்ஸ்பார்மர்கள் பொருத்தப்படாத நிலை குறித்து அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். புதிய டிரான்ஸ்பார்மர்கள் விரைவில் அமைக்கப்படும் என மின்துறை உயரதிகாரிகள் உறுதியளித்தனர். மீதமுள்ள நேதாஜி நகர், சூளைமேடு பகுதிகளிலும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு கவிதை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்த நாள் நிறைவு கவிதை நூல் வெளியீட்டு விழா புதுவை சட்டப்பேரவையில் நடைபெற்றது. விழாவில் சபாநாயகர் செல்வம் கவிதை நூலை வெளியிட்டார். பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், பாஸ்கரன், தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், சந்தர் பிரியங்கா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயபால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நேரு பஜாரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மணிமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி உருளைன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சின்ன சுப்ராயப்பிள்ளை வீதி நேரு பஜாரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மணிமுத்து மாரியம்மன் திருக்கோவிலின் ஆடி மாத திருவிழா
மூன்றாம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் திருக்கரகம் புறப்பட்டு ஊர்வலம் வந்து மீண்டும் திருக்கோவிலை அடைந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்ற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அம்மனுக்கு படைகள் இடப்பட்ட திருக்கூழினை பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கினார். விழாவில் திருக்கோவில் நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், நேரு பசார் வியாபாரிகள் மற்றும் தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு ஓடைவெளி கிராமத்தில் மணவெளி தொகுதி தலைவர் குமரேசன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் 75வது பிறந்தநாள் விழாவை வருகின்ற 4ஆம் தேதி பவள விழாவாக கொண்டாட இருக்கின்றனர். அவரது பிறந்த நாளை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மணவெளி தொகுதி தலைவரும் KKT டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரவேல் என்ற குமரேசன் தலைமையில் மணவெளி தொகுதி முழுவதும் அன்னதானம் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று மணவெளி தொகுதி ஓடைவெளி கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ பெரம்படி மாரியம்மன் கோவில் எதிரே 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஊர் பஞ்சாயத்து தலைவர் கோபி, மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் ரவிசங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் காவல் நிலையத்திற்குள் சென்று இன்ஸ்பெக்டரை மிரட்டி ஒரு கும்பல் 1 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுத்ததற்கு காவல்துறை வெட்கி தலைகுனிய வேண்டும் என்றும் இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றும் போக்குவரத்து SP மற்றும் 2 ஆய்வாளர்கள் மீது கொடுக்கப்பட்டுள்ள வழக்கை திரும்ப பெற ஒரு கும்பல் காவல் நிலையத்திற்குள் சென்று 1 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியதற்கு காவல்துறை வெட்கி தலைகுனிய வேண்டும் என்றும், தொழிலதிபர்கள், அரசியல் கட்சியினர், தனியார் மருத்துவமனைகள், பினான்ஸ் நிறுவனங்கள் உட்பட பலரை மிரட்டும் நபர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் பஞ்சாயத்து செய்ததால் ஏற்பட்ட விளைவுதான் இது என்று விமர்சனம் செய்தார். இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்ற அவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள திமிங்கல எச்சத்தை விற்பனை செய்ய முயன்ற 2வரை தமிழக போலீசார் பிடித்து புதுச்சேரி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதன் பின்னணியில் உள்ளவர்கள் பற்றி இதுவரை காவல்துறை தெரிவிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். உடனடியாக இந்த வழக்கை CBIக்கு மாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். பணி நிரந்தரம் 7வது ஊதியக்குழு பரிந்துரையை வலியுறுத்தி 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் PRTC ஊழியர்களுக்கு ஆதரவாக அரசு ஊழியர் சம்மேளனம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. மொத்தமாக 217 பேர் பணிபுரிந்து வரும் நிலையில் 354 பேர் நிரந்தர ஊழியர்களாகவும் 263 பேர் ஒப்பந்தம் அடிப்படையிலும் வேலை செய்கின்றனர். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும், நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் கடந்த 28ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலையில் ஊழியர்களிடம் முதல்வர் ரங்கசாமி பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் ஒப்பந்த ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் ஊதிய உயர்வு, நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரையை அமல்படுத்துவது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் என உறுதியளித்தார். பணி நிரந்தரம் செய்யும் வரை வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்வது என முடிவு செய்தனர். இதனால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. 5வது நாளாக PRTC ஊழியர்களின் போராட்டம் தொடர்ந்தது. இவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக அரசு ஊழியர் சம்மேளனம் சார்பில் PRTC பணிமனை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சம்மேளன நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன், முனுசாமி, பிரேமதாசன், ரவிச்சந்திரன், கிறிஸ்டோபர், நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் PRTC ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியில் உள்ள ஸ்ரீதேவி ஏழை மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மகோற்சவ விழாவை முன்னிட்டு திருத்தேர் உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி ஏழை மாரியம்மன் திருக்கோவில் ஆடி மகோற்சவ விழா கடந்த 28ஆம் தேதி திங்கட்கிழமை காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு ஒவ்வொரு நாளும் சுவாமி வீதி விழா நடைபெற்று வந்த நிலையில் இன்று ஆடி மகோற்சவ திருவிழாவை முன்னிட்டு திருத்தேர் உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் நடைபெற்ற அன்னதான விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு அன்னதான விழாவை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.
புதுச்சேரி முத்துகால்பேட்டை தொகுதி சோலைநகர் வடக்கு பகுதி ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி முத்துகால்பேட்டை தொகுதி சோலைநகர் வடக்கு பகுதி ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் திருக்கோவில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து கோவிலுக்கு நன்கொடையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பஞ்சாயத்தார் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக அவருக்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் ஆலய நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தந்தை கண்டித்ததால் வீட்டை விட்டு வெளியேறிய மாணவனை 2 மணி நேரத்தில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கண்டுபிடித்து பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் குடியிருக்கும் அதிகாரி தன் 12ஆம் வகுப்பு படிக்கும் மகனை ஏதோ ஒரு காரணத்திற்காக நேற்று காலை கண்டித்தார். இதனால் கோபமடைந்த சிறுவன் நான் எங்கேயாவது சென்று எப்படியாவது இருந்து கொள்கிறேன் என்று தெரிவித்துவிட்டு வீட்டிலிருந்து வெளியேறினார். பள்ளிக்கு செல்ல வேண்டிய மகனை 2 மணி நேரமாக காணாததால் பதறிய தந்தை உடனடியாக இணையவழி காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு புகார் அளித்து மகன் வெளியே செல்லும் பொழுது தன்னுடைய செல்போனையும் உடனெடுத்து சென்றதாக தெரிவித்தார். இதையடுத்து உதவி ஆய்வாளர் ராதாகிருஷ்ணன், காவல் வைத்தியநாதன் இருவரும் உயரதிகாரிகளுக்கு தகவலை தெரிவித்து அவர்களின் உத்தரவின் பேரில் மாணவனுடைய செல்போன் லொகேஷன் கண்டுபிடித்து உடனடியாக அந்த இடம் சென்று சிறுவனை தேடினர். சுமார் 2 மணி நேரத்திற்குள் அச்சிறுவனை கண்டுபிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். காவல் ஆய்வாளர் தியாகராஜன் சிறுவனுக்கு சில அறிவுரைகளை சொல்லி பெற்றோருடன் சிறுவனை அனுப்பி வைத்தார். புகார் வந்தவுடன் துரிதமாக செயல்பட்டு சிறுவனை மீட்ட உதவி ஆய்வாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் காவலர் வைத்தியநாதன் ஆகியோருக்கு ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி ஆகியோர் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். புதுச்சேரி கோவிந்த சாலை முடக்குமுத்து மாரியம்மன் ஆடி மாத பிரம்மோற்சவ தேரோட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு ஆடி மாத 3ஆம் வெள்ளி திருத்தேரோட்டம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை மனிதநேய மக்கள் சேவை இயக்க தலைவருமான நேரு என்ற குப்புசாமி மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் திருக்கோவில் நிர்வாகிகளும் அப்பகுதி ஊர் முக்கிய பெரியர்களும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் மகளிரும் இளைஞர்களும் கலந்து கொண்டனர். திருத்தேரோட்ட விழாவின் உபயதாரர் ராஜேந்திர சுப்பராயன் சுமதி குடும்பத்தினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9,150 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 120 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சாசன் கழிவுநீர் குழாய் சம்பந்தமான தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை செயல்படுத்த வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நல நிர்வாகிகள் புகார். தமிழகத்தில் ஆணவ படுகொலையை தடுத்திட வலியுறுத்தி புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். காவல் நிலையத்திற்குள் சென்று 1 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியதற்கு காவல்துறை வெற்றி தலைகுனிய வேண்டும். அதிமுக செயலாளர் அன்பழகன் பேட்டி. பிஆர்டிசி ஊழியர்களின் 5வது நாள் போராட்டம் ஆதரவு தெரிவித்து அரசு ஊழியர் சம்மேளனம் ஆர்ப்பாட்டம். இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.